ஒன்றும் இல்லை பூரா பேப்பர் பெண்டல் பொழுது ஒரு பவுன் சாயினுக்குதான் பெரியம்மா சொல்றாங்க. ரெண்டு பேரும் சண்டை வச்சுக்கிறாங்க. சாகரிதா சாக்லேட் சாக்லேட்ரா எது காட்டுறா பரவாயில்லடா ஏதோ இந்த ஊர்ல சாக்லேட் குத்திட்டுறாடா குப்பை இவ்வளோ குப்பை ரெண்டு குச்சி மிட்டாய்க்கு இவ்வளோ குப்பை பாருங்க மக்களே ரெண்டு குச்சி மிட்டாய்க்கு ஒரு 1000 வச்சுக்கலாம். அதுல ஒண்ணுமே இல்லடா ஏடா பேப்பர் என்னடா பூத்து பாக்குற நல்லா இருக்கு சாப்பிடு. மரியாதை இல்ல
மரியாதை இல்லை. சிரிக்காத 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 ஜிலேபி வாயா சிரிக்காத. ஆமா, முன்ன எப்படி இருந்த ஐயா? முன்ன நல்லா இருந்தேன். இப்ப நீங்க அடிக்கிற அடியில இப்ப பாரு நல்லா என்ன அடிச்சுட்டேன். ஒருத்தவங்க திமிரா உட்காந்து எங்க அண்ணன் கெட்டுக்காரன் அடிச்சுட்டேன். என்ன நீ ஒரு அப்பளும் வந்து என் மேல டச் பண்ணலாம் ஊரு படையே வருமா? ஒருத்தர் வாங்கல பேசியிருக்காங்க ஐயா. யாராவது அழைத்து வாங்க. வாராய கோயி வாராயோ நல்ல தின்ன வாராயோ வாராயோ மீனு வாராயோ நல்ல தின்ன வாராயோ கோயி வாராயோ நல்ல புடுங்க வாராயோ. என்ன ஐயா எப்படி? இவர்தான் என் குருநாதர். ஆமா, குருநாதர். நான் பேசுற பேச்சுக்கு ஒரு வார்த்தைக்கும் இந்த மனுஷன் தான் காரணம். ஆமா, பெரிய மனிதன் இவர்தானோ? சிரிக்காதே ஜிலேபி ஐயா. ஐயா அவருக்கு இவனை அடிச்சுல இந்த ஊரு படையே வரும். பெரிய ஆளு. ஐயோ ஐயோ என்னடா சிச்சிதான் வச்சுட்டேன். மேல கை வைத்தால் என்ன செய்வாய்? ஸ்ட்ரைக் பண்றோம், ரோல் குத்துறோம். ஆமா, பெரிய மனிதன். உங்க அம்மா டப்பாக் டப்பாக் குய்யும். ஆமா, அவனுக்கு சொல்லி கொடுத்து எதிர்க்கு எதிர்வார்த்தை பேசுகிறான். கீழ்வார்த்தைகள் போகட்டும். இப்பதான் ஏசில உட்காந்து மாதிரி குழு குழுக்கு வாய் வார்த்தை நன்றாக இருக்க வேண்டும். நாடகத்தில் நானும் நாடகத்தில் நானும் உண்டு இதழில் கூட பெருமையை போனால் போகட்டும். என்ன சபை இது? ஐயா, திருவாயூர் மகாலட்சுமி சபை. கருங்கடல் கட்டுப்பாடு, கருங்கடல் செங்கடல் சிறப்பும், அரபிக்கடல் அடக்கமான சபை. இச்சபையில் முன்பதாக ஆண்டவனாக இருந்து வேதம் தரித்து வந்தேனே நான் யார்? நன்மை என்ன? கீர்த்தி என்ன? பலம் என்ன? உனக்கு தெரியாமா? எல்லாம் உன்னை புரிஞ்சு வைக்கிறேன். உனக்கு தெரியுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயா உங்க விருப்பத்தை நீங்களே சொல்லுங்க.
எடுத்து வாயில விடுறா கோயில 2 வாட்டை விட்டாங்க பயந்தா வச்சுக்கலாம் அது ஒண்ணு சாப்பிட்டு ஒண்ணு வச்சுக்கலாம் வீட்டாங்க முறுக்கலாம் இருக்கும் ஒண்ணு அது எடுத்து வாயில விட போறோம்னு சொல்லிக்கலாம் கல்ல விட்டு கடத்து பாரு யார பாயிச்சுக்கோ அந்த லைன் மட்டும் பாயிச்சுக்காத பூரப்பட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு போக மாட்டேன் ஆமா மோசமான வண்டியில காத்த பிடிக்கிறவனு ஒருத்தன் வண்டியை பேக தூக்கிட்டு ஓடல போட்டு போடுவான் ஆமா ஒருத்த மாதிரி பச்சி எதனா ராவணா பயப்பட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்பட மாட்டேங்க ஊர்ல ஒண்ணு சின்ன பாண்டு கூட ஓடும் அங்கெல்லாம் ஓடாது எல்லாம் எட்டு அடிக்கும் அதுக்கெல்லாம் மூல காரணம் அவரு சொல்லி கொடுத்து யாரு என்ன சொல்லிச்சு அவன் ஓட்டாங்க அவன் தப்பிச்சான் யாரிடத்தில் என்ன பேச வேண்டும் என்று அறிந்து பேச வேண்டும் புரிந்து பேச வேண்டும் யாரு நீ மேல சப்பு கீழே சப்பு மேல சப்பு ஆயி போன கீழே சப்பு மேல சப்பு ஆயி போன அடியில சப்பு கோரி விட டாக்டர் போய்ங்க என்ன செய்து கொண்டிருக்காய் யாரு முந்திரி முந்திரி அடிச்சா அடிச்சா அடி தொடக்கூடாது அடிச்சா கம்மியா அடிக்க மரியாதை இருக்கு பயமில்லை கட்டம் பயமுடா கையமுடா பின்னாடி மூடா பின்னாடி யாரு முறை முன்னாடி யாரு முறை வாய யாரு முறை சரி என்ன கேக்குற நீ என்ன மகாராஜா எனக்கு இருப்பதோ
2 கைதான். 2 கை இருக்குது. 3 இடத்துல மூணா எப்படி போறது? 2 இடத்துல மூடியாச்சு. சரி என் கையில என்ன இருக்குதுன்னு கேக்குற? ஓ உங்க கையில என்ன மகாராஜா இருக்கு? ஒரு கையில கதை வாள் இருக்கிறது. ஒரு கையில வாள். ஒரு கையில சவுக்கை இருக்கிறது. சவுக்கை இருக்கிறது. என்ன சவுக்கை? அதுன்னா பட்டை சவுக்கை, பட்டை சவுக்கை தெரியல. லோடு ஏமாத்திர போச்சுப்பா. அதனால என் வாய் சும்மா தான் இருக்குது. அதை வச்சு மூடின்னு சொல்றேன். ஏண்டா உக்காராமோடி ஏண்டா பேமானி ஓயாம கட்டம். ஐ வெங்கடேஷா வெங்கடேஷா அம்மா ஒரு 4 கிலோ பல்லாட்டு புறாக்கு 2 கிலோ கோதுமை வேணும், 1 கிலோ மரளிமா போட்டு கொட்டி காட்டாங்க பாருங்க. அப்பா அண்ணால நோ பேமா போட்டு போச்சு கையை வச்சு வேற போச்சுடா ஓட்டு வந்தாண்டாவா சசி வரணும், உங்க அக்கா வரணும், உங்க பாப்பா வரணும், வரணும் கூட வரணும். கல்வி பண்ணாங்க போச்சு மொத்தம் துரும்பு வரப்போது. ವಯಸ್ಸಿನವರೇ ಯಾಳಕ್ಕುಡಿ ಎರಡು ಅನ್ನಾರು ಹೋಗ್ಕುಡಿ ಮದೇಸೂರನ್ மைசூரன் என்னோட வீரோ கைசூரன் அப்படி சொன்னாரு. கைசூரனா என்னது கைசூரன் சொல்லலாம், மதி கதைகட்டா சூரன் சொல்லலாம். சரி கை சரி இன்னொரு வேற மாதிரி காமிக்கிறீங்க. ஒரு வாட்டமாக அப்படி சொன்னாரு. அப்படி சொன்னாரு. நான் எப்பேற்பட்டவரேமா
ஆனா யாரு நீ? மந்திரி. மந்திரி? ஆமா. மந்திரி? எஸ் மந்திரி எப்படி இருக்கலாம்? எஸ் எஸ். மகாராஜா அவனையே அடிக்கிறான். அவன் சொல்றான் அவனை கெட்டிக்கார போய் எலும்பாகிறான். அவனே அடிக்கிறான். அவன் வீட்டுல அந்த மூணு என் மேல கை வச்சு பாய சொல்லு. மாலை போட்டு இருக்கிற கொஞ்சம் மரியாதை போனால் போக்கட்டும். அசுர குலத்துக்கெல்லாம் தளபதியாக விளங்கி ராணின்றே வீர பலசாலி நான். பலசாலி நல்லா தெரியுது. அப்படி இருந்தாலும் இருக்கிறேன். முதல் நான்முகன் விஷ்ணு இன்னவர்களெல்லாம் எங்களை கண்டால் எப்படி நடக்க வேண்டும்? அப்படி கை கட்டி வாய் புதைத்து சரணாகதி அடைய வேண்டும். அப்படி அடைய விட்டால் என்ன செய்வது தெரியுமா? பிடிப்பேன். அப்படி என்னை போட்டு பணிய விட்டால் எட்டு தசங்கொலை பிடிப்பேன். திக்கு திசைகள் எங்கும் அதிரபடியாக மும்மூர்த்தி தேவர்களை பிடித்து சிறையால் வைப்பேன். இதுக்கப்புறம் மரியாதை கிடையாது. எட்டு தசங்கொலை பிடிப்பேன். திக்கு திசைகள் அதிரம்படியாக திக்கு திசைகள் எட்டும் அதிரம்படியாக சிறையில் வைக்கக்கூடிய தன்மை கீர்த்தியும் பலமும் பராக்கிரமும் என்னுடைய வல்லமையா கொள்ள திறமையா அது குடும்பம் அடிக்கிட்டு காலமால் அடிக்க காலையை நாத்து கொடுத்துக்கிறேன்.
காலை நாச்சு விட்டுக்கிற காலா காலு வந்து வீர கோயிலுக்கு நேர்ந்து விட்டுக்கிறான் வீர கோயிலுக்கு நேர்ந்து விட்டுக்கிறான் வீர கோயிலுக்கு சரி நான் யாரு மகாராஜா மகாராஜா ஆமா சரி என்னுடைய மகாராஜா உத்தரவு இல்லாமல் விடைக்கு என்ன கேட்காம ஓ உன்னை கேட்காம இந்த காலை ஏன்டா வீர கோயிலுக்கு நேர்ந்து விட்டுட்டாங்க கேட்காங்க ஏண்டா விட்ட அச்சம்பா அச்சம்பா டேய் நான் மட்டும் இருந்தா சரி இல்லை பாரு கம்னாடியா அந்த கம்னாடி கூப்பிடுறா நீ மட்டும் அங்க போய்க்கிறா ஏய் என்னுடைய உடல் பிறந்த சகோதரர்கள் எத்தனை பேர்கள் மூன்று பேர்கள் மூணு மூணா ஆமாங்க ரெண்டு குண்டு ஒரு நாளுல ஏய் காலி எடுத்த கம்னாடிங்க அப்படிதான் பேசுவான் ஆமாடா அதே வேலை டேய் என்னுடைய தம்பினே சொல்லக்கூடிய வடிவாள சூரன் வடிவான சூரன் அந்த இடத்துல இருக்கா அதாங்க மைசூரன் கைசூரன் வடிவான சூரன் அடேங்கப்பா அழைத்து வசிக்கிறான் கைசூரன் அவங்க தம்பியாக பட்ட வடிவான சூரன் இருப்பான்